ஹே ஹைடா, திஸ் இஸ் ஹரிஃபிக்ஸ். எனக்கு ஹரு. இன்றைக்கி வந்து தயாங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் போட போகிறேன். நான் இன்னும் ஸ்டோரி டைட்டில் இன்னும் திங்க் பண்ணலை. ஸோ நான் ரெக்கார்டெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறேன். அதோட இந்த ஸ்டோரி வந்து நான் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ஆறுதலாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது இந்த டைமில் போட்டால் தான் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹாப்பி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். அதை விட இதை நான் என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பிளான் பண்ணேன். ஸோ அவ்வளோவாக்கா எந்த வீடியோஸும் நான் போடலை. ஜஸ்ட் 1-2 வீடியோஸ், 1-2ன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-15 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, போயும் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சது தான் அதிகம். நான் நிறைய டைமில் டவுனாலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளை யாரை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, யாருக்கு நம்மளை பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இப்போயும் அப்படி தான் திங்க் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் விட என்ன சொல்கிற, என்னோடய லாங்குவேஜ் அது மற்றவங்களுக்கு எப்படி சூட் ஆகும். நான் பேசுகிறது ஸ்ரீலங்கன் தமிழ். ஸோ அது என்னென்னு மற்றவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நிறைய திங்க் பண்ணது உண்டு. நிறைய டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ரெக்கார்டிங் என்னை வந்ததுக்கு ரீசனே என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 டஃப். ஸோ என்னோடய எல்லா இதுவும் ஃபோக்கஸுமே அதோடையே இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெக்கார்டிங் ஒன்றே சூஸ் பண்ணேன். அண்ட் எஃப்எஃப் இது எனக்கு ரொம்ப 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 ரிலீஃபான ஒரு விஷயம். நான் நைட்லேயும் சரி, ஃப்ரீயாக இருக்கும்போதும் சரி, அதுவும் ஒர்க் பண்ணாலும் சரி, எஃப்எஃப் தான் கேட்பேன். மோஸ்ட்லி சாங்ஸ் கேட்பேன், மற்றபடி எஃப்எஃப் கேட்பேன். நைட்லலாம் கண்டிப்பாக எஃப்எஃப் தான் கேட்பேன். அது இல்லைன்னா தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மக்கிட்டேயும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நாமளும் அந்த ஸ்டோரிஸை சொல்லலாம் அப்படின்னு நிறைய திங்க் பண்ணதுண்டு. ஸோ அதுதான் இப்போ ஒரு யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கெல்லாம் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு திங்க் பண்ண நேரம் 500 பீப்புள்ஸ் என்னை நம்பி என்ன சொல்கிறீங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலேயும் சரி அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய 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 குட்டீஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குழந்தைங்க தான். ஸோ அக்கான்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் நமக்கும் இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கே தெரியும் நான் ரொம்ப 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 புலம்புறேன்னு. புலம்பலை, இது என்னோடய ஹாப்பினஸ். என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதைத்தான் அப்படி சொல்லிகிட்டே போகிறேன். விட்டால் நான் லைனுக்கு அடிக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறேன் எனக்கு. ஆனால் இப்போயும் சில விஷயங்களில் எனக்கு அவங்க மேலே கோபம் இருக்குது. ஏன்னா எனக்கு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் அதை நினச்சி வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு 500 பீப்புள்ஸ் என்னை நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கள்ல, ஸோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் எப்பயுமே. அண்ட் ஓகே, நான் ஃபஸ்ட்டாக இந்த சேனலில் போட்ட வீடியோவிலே வந்து நினைக்கிறேன் 5K வியூஸ் வந்தது என்று பார்க்கும்போது அது தாங்கோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நிறைய வியூஸும் வந்துருந்துச்சு, நிறைய லைக்ஸ் வந்துருந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைப் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு புரிஞ்சுது. பட் நான் அதுக்கப்புறம் எஃப்எஃப் மாதிரி பவுடர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, ஸோ எனக்கு பெருசாக அந்த ஒன் ஷாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ இனி நான் வந்து எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட்ஸ் ரெண்டையுமே பேலன்ஸ்டாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோஸை டைமுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகேடா, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். அண்ட்
உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டீல் டீல் ஆனால் கமெண்ட்டில் டீல் போட்டுருணும். அண்ட் ஓகேடா, எனக்கு இதில் இந்த ஸ்டோரியில் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் கிடையாது. ஸோ ஸ்டோரி போகிற மாதிரி போகட்டும், நாம் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். எனக்கே தெரியும் கிட்டத்தட்ட 5 மினிட்ஸுக்கு மேலே பேசிகிட்ருக்கேன். எப்படியும் நான் அது டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் நீங்கள் தான் ஒரு ஏர்போர்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்ருக்கீங்க. அப்போது அந்த டைமில் அங்கே 3 பேர் என்டர் ஆகுறாங்க. ஒன்று ரித்து ஆஸ் யூஷுவல், அப்புறம் ஜோயல் அண்ட் லூனா. ஜோயலும் ரித்துவும் உங்களுக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். லூனா அவ்வளோ க்ளோஸ் இல்லை, பட் உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி. ஸோ இவங்க 3 பேரும் என்டர் ஆகிட்டு அங்கே அந்த வெயிட்டிங் ஏரியா இருக்கும்ல, அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைமில் நீங்கள் உள்ளே இருந்து வெளியில் வரீங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததுமே உங்களோட ஹேண்டை வேவ் பண்ணிகிட்டே அங்கே போய் அப்படியே ரித்துவை ஹக் பண்ணுறீங்க. அப்போ ரித்து, வயன் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு கேட்குறான். நீங்கள் அவளை பார்த்துட்டே, பார்த்தா எப்படி தெரியுது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜோயல் உங்களை பார்த்துட்டு, என்னடி உருளைக்கட்டை மாதிரி இருந்த நீ இப்போது இவ்வளோ ஸ்லிம் ஆகிட்டேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டே, ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்படின்றீங்க. அப்போது லூனா உங்களை பார்த்துட்டே, ஹே வயன், உனக்கு வாழறதுக்கு எவ்வளோ லைட்ஸ் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே லூனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, நீ இன்னும் இப்படி பேசுகிறத மாற்றிக்கலையாடி அப்படிங்கிறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டே, நான் ஏன் மாற்றிக்கணும், நான் அவளை தானே பேசுகிறேன் அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிட்டே, ஆஹா அழகாக தான் பேசுகிறேன் அப்படின்லே அவளோட கன்னத்தை அப்படி பிஞ்ச் பண்ணுறீங்க. அவள், கேர்ள் நீ இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அம்மா அப்பா வரலையாடி? அம்மா அப்பா வீட்டில் ரொம்ப ஒர்க்காக இருக்காங்க மேடம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வரீங்கள்ல, ஸோ அதுக்காக தான் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏந்தி இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, உனக்கு தான் இங்கே வரத்துக்கு 3 years ஆகிடுச்சே அப்படிங்க. நீங்கள் அவளை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் பேசாத அப்படிங்க. அவள் அப்படி உங்களை பார்த்துட்டு, பழைய கதையா, அது இப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டே, அதெல்லாம் பேச வேண்டாம் விடு அப்படின்னுக்கிட்டு நேராக வெளியில் வரீங்க. ஸோ அவங்க காரில் தான் வந்திருப்பாங்க உங்களை பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே காரில் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட லக்கேஜ் அதெல்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு அப்படியே காரில் ஏறுறீங்க. ஸோ உங்களோட வீடு வந்து ஒரு மெயின் சிட்டி பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே நிறைய வீடுங்க அப்படி இப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இவ்வளோ நாளும் லண்டனில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே எல்லாம் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு வந்திருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு மேலே அங்கேயே தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஊருக்கு திரும்பி வந்திருப்பீங்க. நீங்கள் காரில் ஏறி உக்காந்ததும் லூனா உங்களை பார்த்துட்டே, ஹே கேர்ள் நீ இன்னும் தயங்க நினச்சி தான் இருக்கியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக அவளையே பார்க்குறீங்க. அப்போது ரித்து திரும்பி லூனாவை பார்த்துட்டே, லூனா கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்கியா அப்படின்னு ஜோயல் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தவ காரை ஒரு சைடில் நிறுத்திட்டு அப்படி உங்களை திரும்பி பார்க்குறா. அப்போது ரித்து உடனே, ஜோயல் என்னாச்சு, ஏன் காரை நிப்பாட்டின? இல்லை இந்த விஷயம் பேசித்தான் ஆகணும், அவள் பேசலைன்னாலும் நானும் பேசி வந்திருப்பேன். வயன் உனக்கு ஜங்குக்கு தெரியும்ல? தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே
அப்படியே ஜோயல் உங்களை பார்த்துட்டு நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அவளை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு எனக்கு தெரியும் மேரி, நீங்கள் 5 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே, எனக்கு தெரியும். தயாங் அவனை பற்றி தான் பேசணும். இல்லடி, இல்லை, நீ அது சம்மந்தமாக பேசுகிறேன்னா பேச வேண்டாமே ப்ளீஸ். இல்லை பயன், இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். இதை இப்படியே விட்டால் எனக்கு சரிப்பட்டு வரணும்னு தோணலை. அப்படின்னும் போதே நீங்கள் அவளை பார்த்துட்டே, இப்போ ஜங்குக்கும் தயாங்குக்கும் என்ன சம்மந்தம்? ஜங்குக்கும் தயாங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது உனக்கு தெரியும் இல்லை? நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்காக அந்த டாபிக் இப்போ நீங்கள் பாரு, தயாங் இப்போது ஊரில் இல்லை. எப்படியும் திருவிழாக்கு ஊருக்கு தான் வருவான், ஊருக்கு வராமலாம் இருக்க மாட்டான். ஆனால் இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. எனக்கு தெரியும் உனக்கு அது சம்மந்தமாக எதுவும் கேட்க வேண்டான்னு தெரியும். ஆனாலும் நான் சொல்லணும்ல, என் ஃப்ரெண்டு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். தயாங் மேலே எந்த தப்பும் இல்லைடி. தயாங் அப்போது அந்த மாதிரி அவன் பேசியிருந்துருக்கக்கூடாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணாத நாளே இல்லை தெரியுமா? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டி. நீ அவனை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடி ஜோயல், உனக்கு புரியுதா இல்லையாடி நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்டி. எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம். எனக்கு அது சம்மந்தமாக எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை பேச வேண்டாம். ப்ளீஸ் நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி க்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அவள், இங்கே பாரு, நீ எவ்வளோதான் ஹர்ட் ஆனாலும் சரி, இதை பற்றி பேசித்தான் ஆகணும். இப்போது இந்த டைமில் பேச வேண்டாம், ஓகே? ஆனால் பேசுவோம், சீக்கிரமாக பேசுவோம். இதை பற்றி பேசாமல் எங்கே போயிட போகிறோம் அப்படின்னுக்கிட்டே அவள் திரும்பி காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ அந்த டைமில் ரித்துவும் முன்னுக்கு திரும்பிடுறா. லூனாவும் பேசாமல் அவள் பாட்டுக்கு ஜன்னல் சைட் ரோடை பார்த்துட்டு அப்படியே வரா. அப்போது அந்த டைமில் ரேடியோவில் ஒரு சாங் ப்ளே ஆகுது. இந்த சாங்கை கேட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த விண்டோவில் அப்படியே சாயிடுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ளாஷஸ், அந்த ஃப்ளாஷஸ்குள்ளே இப்போ போகலாம். அதில் நீங்கள் தான் உங்களோட வீட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு, ஹே வயன், எந்திரிடி, டைம் ஆகுது, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? உன்னோட லீவிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும். அது கூடவே எனக்கு உங்கள் ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் மீட், நீ அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, போகலையா? எழுந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி 5 minutesமா, 5 minutes, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுடி, எந்திரி ப்ளீஸ்மா. வயன், இப்போ நீ எந்திரிக்கலை அப்புறம் அம்மா அகப்பக்கம்பை எடுத்துகிட்டு வந்து நிற்பேன். அம்மா ப்ளீஸ். வயன் எந்திரி, அம்மாவை கோவப்படுத்தாத, ஆல்ரெடி நல்ல டைம் ஆயிடுச்சுடி, எந்திரி. எனக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எந்திரி. ஆமாம்மா ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே உட்காடுறீங்க. அப்போது உங்கள் அம்மா
உங்கள் மண்டையிலேயே ஒரு தட்டை தட்டிட்டு, எந்திரி, எவ்வளோ நேரம் தூங்குவேன்? பாரு, அம்மாவுக்கு வீக்கல் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போடி, உன் கூட கத்தி கத்தியே என் தொண்டை தண்ணி எல்லாம் வற்றி போச்சு, எந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்புற வழியை பாரு அப்படின்னு உங்களை நல்லா திட்டிட்டு அவங்க போகிறாங்க. எந்திரிச்சு நீங்களோ உங்களோட ஃபேஸை அப்படியே அழகாக ரப் பண்ணிட்டு அப்படியே உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தான் எக்கச்சக்கமான மெசேஜஸ். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு, இவளுங்க எப்படி தான் எந்திரிக்கிறாளுங்களோ அப்படின்னு அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு அப்படி அவங்க பண்ண மெசேஜை லைட்டாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது அதில், எல்லாம் என்ன எந்திரிச்சிட்டிங்களா, சீக்கிரமாக வாங்கடி, அந்த லீவிங் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு ஒரு கும்பிடு, அந்த ஸ்கூல் பில்டிங்குக்கு ஒரு கும்பிடு, ஒரே பெரிய கும்பிடா போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜோயல், பயன் எந்திரிச்சிட்டியா, நீ தான் எந்திரிக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணு அப்படின்னு அவள் போட்டிருக்கா. லூனா, கேர்ள்ஸ் என்ன கலர் ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவள் போட்டிருக்கா. நீங்கள் இதெல்லாம் அழகாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அதில் ரித்து தான், ஆமாம் இன்றைக்கி நம்மளோட ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் இதில் நம்மளோட தாயாங் அப்புறம் ஜாங்குக் ஜிமின் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறாங்கள அப்படின்னு அவள் அதில் சொல்கிறா. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களோட ஐஸ் எல்லாம் பிரைட் ஆயிடுது. நீங்கள், ஆமாம்ல, அச்சோ என் அழக எனக்கு கிரிக்கெட் விளையாடுவாள்ல, இங்கே பாரு நான் அதை மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கே அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஃபோனு அப்படியே விட்டெறிஞ்சிட்டு ஓடி போய் சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட ஹேர் எல்லாம் அப்படியே அழகாக சீவி அதை ஒரு ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுருக்கீங்க. அப்புறம் அழகாக ஒரு டாப் அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே, அதாவது நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கார்கோ பேண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களே, நம்ம பாய்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே டான்ஸ் ஆடும்போது, அது பாக்கெட்டாக இருக்குமே அந்த பேண்ட் அது போட்டிருக்கீங்க. ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. உங்களோட ஸ்கூலுக்கு அப்படியெல்லாம் போட்டு போகக்கூடாது தான், ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி, நம்ம இதுதான் ஸ்கூலோட லாஸ்ட் டே, ஸோ நம்ம லீவிங் சர்டிஃபிகேட் தானே வாங்க போகிறோம், அவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னால் ஜீன் பிக் எடுக்க முடியல, பட் நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி டிஷர்ட் போட்டிருப்பீங்க என்ன சொல்லி நான் ரெஃபரன்ஸ் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒரு டிஷர்ட் அண்ட் ஜீன், அப்புறம் ஃப்ரீ ஹேர், அப்புறம் குட்டியாக ஒரு தோடு, அப்புறம் ஒரு கோல்ட் செயின், இது தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஹேண்டில் ஒரு வாட்ச், அவ்வளோ தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டே, அடியே இன்னொரு இது ட்ரெஸ், இதெல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனால் பிரின்சிபல் லீவிங் சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டார், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தான் சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே இறங்கினீங்க. உங்களோட டேபிள், அதாவது டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஆப்பிள் எடுத்து உங்கள் வாயில் கடிச்சிட்டேன், மாம் இது நாங்கள் லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோம், ஸோ யாரும் அம்மாவை கூட்டிகிட்டு வானெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த லீவிங் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டேன், ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர்ரி, என்னடி இது ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ் எங்கடி கை அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டேன், மா பழைய பஞ்சாங்க மாதிரி பேசாத, நீயும் மாடர்ன் மம்மி தான், நீயும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ண சொல்ல என்னாட்ட டெய்லியும் சொல்லிகிட்ருக்க, இன்றைக்கி இப்படி ட்ரெஸ் பண்ணால் நீ ஏன் இப்படி கத்துற அப்படின்னும் போதே அவங்க உங்களை பார்த்துட்டேன், இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது ப்ராப்ளம் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், புரியுதா அப்படிங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே, மா இந்த பிளா பிளா பிளான்னு பழைய பஞ்சாங்க மாதிரி பேசாத, இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், நாங்கள் போகிறது ஸ்கூல், ஸோ நான் என்ன இடுப்பை காட்டிட்டு தொடையை கட்டிட்டா போகிறேன், என்ன கை மட்டும் இல்லை, அவ்வளோதான். ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த பிரின்சிபல் என்னெல்லாம் பண்ணா, அதுக்காக தான் இது ஒரு குட்டி ரிவெஞ்ச் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க அப்படி அவங்கள பார்த்துட்டு, நீலாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னுட்டு
சரி சாப்பிட்டு போ அப்படின்னு. அம்மா சாப்பாடெல்லாம் வேணாம்மா, நான் லாஸ்ட் டேயில் ஸ்கூல் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போதே அவங்க உங்களை பார்த்துட்டு, எப்போ பாரு ஸ்கூல் கேண்டீனில் தான் சாப்பிட்றேன், அம்மா சமைச்சு வச்ச சாப்பிடவே மாட்டேங்க. அம்மா இத்தனை நாள் லீவில் நீ ஆக்கி போட்டதை தானே தின்ன, விஷம் மாதிரி இருந்தானே நான் பேசாமல் சாப்பிட்டேன்னு எதுவும் பேசாமல் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு அவங்க அவங்கள பார்த்துட்டே, நான் குக் பண்ணது எனக்கு விஷம் மாதிரி இருக்குதா, அப்போது வெளியில் போய் ஹாஸ்டலில் இருந்துப்பேன், அப்போ தான் தெரியும் அம்மா அப்பாக்களை கைவசம் அப்படிங்க. உங்கள் அப்பா அப்படியே ரூமுக்குள்ளே இருந்தவர் அப்படியே அவரோட வாட்சை டைட் பண்ணிக்கிட்டே, ஏய் என்னடே என்ன என் பிள்ளைக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னுக்கிட்டே வராரு. அப்போ உங்கள் அம்மா, ஆஹா உங்கள் பிள்ளைக்கிட்ட நான் வம்பு பண்ணுறேனா, ஆமாண்டி நீ தான் வம்பு பண்ணுற, சாப்பாடு தான் பிடிக்கலன்றால ஏன் அதை ஆக்கி போட்டு கொள்கிற, உன்னை கட்டின பாவத்துக்கு நான் தான் அதை தின்னணும், நீ பெத்த பாவத்துக்கு அவளும் அதை தின்னணுமா. என்னது கட்டின பாவத்துக்கு தின்றீங்களா? ஏங்க உங்கள் அம்மா சமையலை விட என் சமையல் தான் ரொம்ப நல்லா இருக்குனுவீங்க, இப்போ என்னடா நான் கட்டின பாவத்துக்காக சாப்பிட்றேங்கிறீங்க. அடியே சண்டை கட்டாதடி சண்டை கோழி, சீக்கிரமா அவளுக்கு சாப்பாடு அவுட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அப்பா பார்த்துட்டு, பா இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ என்னடா நான் சாப்பாடு விட்ட சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு 500 காசு கொடு, நான் ஸ்கூல் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. உங்கள் அம்மா, என்னது 500ஆ, என்னத்துக்கு டி 500, மா நீ சும்மா இரு பா நீ கொடு அப்படின்னு. உங்கள் அப்பா, எதுக்குமா 500 அப்படிங்க. பா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக அங்கே போயிட்டு அவர்கிட்ட அவரோட பேண்ட் பாக்கெட்லேருந்து அவரோட பர்ஸ் எடுத்து அதில் அசால்ட்டாக 500 எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, அடியே என்னடி என்ன பழக்கம் இது, அப்பா பர்ஸில் கை வைக்கிறது அப்படின்னு. உங்கப்பா, நீ எடுத்தங்கோ அப்படின்னு உங்களோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா, நீங்கள் தான் அவளை செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அப்படி உங்கள் அப்பாவை பார்த்துட்டு லவ் யூப்பா அப்படிங்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு லவ் யூமா அப்படிங்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா அப்போ தான் உங்களோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணிவிட்டு, ஹே கேர்ள் என்ன ட்ரெஸ் இது அப்படிங்க. நீங்கள் அவரை பார்த்துட்டே, ஹேய் மேன் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது நல்லா இல்லையா அப்படிங்கிறீங்க. அப்போது அவர், இல்லை கேர்ள் நல்லா தான் இருக்குது, பட் ஸ்கூலுக்கு ஸ்லீவ்லெஸ் கொஞ்சம் ஓவரால். மேன் நீயும் இப்படி பண்ணாத மேன், நல்லா இருக்குல்ல அப்படிங்க. அவர், நல்லா தான் இருக்குது, லீவிங் சர்டிஃபிகேட் தான் நீ வாங்க போகிறேன், பரவாயில்ல அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி உங்கள் அப்பாவோட சீக்ஸில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அம்மா, இங்கே பாரியா நீ கொடுக்குற செல்லம் தான் அவள் இவ்வளோ தூரத்துக்கு கெட்ட போகிறா, நீ அவளுக்கு செல்லம் கொடுக்காத முதலாவது, நீ சும்மாறி, என் பொண்ணுக்கு நான் செல்லம் கொடுக்குறேன் உனக்கு என்ன செய்யுது அப்படிங்க. அவங்க, இந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, ஏன் தான் நான் எந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டனோ அப்படின்னுக்கிட்டே அவங்க புலம்பிகிட்டே போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டே, பா உங்கள் அம்மா புலம்பெல்லாம் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியல, வா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடுறேன் அப்படின்னு. அவர், சரிம்மா பா அப்படின்னு அவரோட புல்லட் எடுக்கிறாரு. ஸோ அவர் அந்த ஓல்ட் டைப் புல்லட் அதுதான் வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த ரோட்டில் வந்தாலே சரி, அந்த பைக்கோட சவுண்ட் தான் எல்லா இடமும் அதிரும், துப்புன்ட்டு அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ அது அந்த பைக் தான் வச்சுருக்காரு. ஸோ அவர் அந்த பைக் எடுத்துகிட்டு வா ஏறு அப்படிங்கிறாரு. நீங்கள் அழகாக க்யூட்டாக அவருக்கு பின்னால் போய் ஏறி உக்காந்துட்டு அவரை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறீங்க. அவரும் அழகாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை அழகாக கொண்டு போய் உங்களோட ஸ்கூலோட வாசலில் கொண்டு போய் விடுறாரு. ஸோ அங்கே தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், அதாவது லூனா, ஜோயல், அப்புறம் ரித்து 3 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததுமே, அடியே எவ்வளோ நேரம் எடுப்பேன் அப்படின்னு உங்களை பார்த்ததுமே திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களோட அப்பா அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே, இங்கே பாருங்கம்மா, என் முன்னாடி என் பொண்ணை திட்டாதீங்க, என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என் முன்னாடி என் பொண்ணை திட்டாதீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே இறங்கிட்டு நீங்கள் போட்டிருந்த ஹெல்மெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி உங்களோட அப்பாவோட கையில் கொடுத்துட்டு லவ் யூப்பா அப்படிங்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து லவ் யூமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படி சொன்னதுமே
ரித்து அவளோட ஹெட்டில் கை வச்சுட்டு, அடியே உங்கள் அப்பா பொண்ணு பாச போராட்டத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்கடி, இப்போது டைம் ஆகிடுச்சுடி, நீ ஸ்கூலுக்கு தான் லேட்டாக வரேன்னு பார்த்தா லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்கவும் லேட்டாக வாடி வருவேன், சாரிடி அப்படிங்கிறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு, சீக்கிரமாக வாடி மேட்ச் தொடங்க போதாங்க அப்படிங்கிறா. நீங்கள் அப்படி இதோ வரேன் அப்படின்னு உங்கள் அப்பா அப்படியே நீங்கள் போகிறத கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, என்ன மேட்சா, என்ன மேட்ச்சு, இதை பற்றி ஒன்றும் என் பொண்ணு சொல்லலையே என்கிட்ட அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்க வந்தால் அன்றைக்கி தான் உங்களோட ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் மீட். இந்த கன்செப்ட் இந்தியாவில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரியான கன்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஸோ இயர்லி ஒன்ஸ் செய்வாங்க. ஸோ இன்டர் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே அங்கே உங்களோட ஸ்கூலில் பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே அங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸும் உங்கள் 4 பேரையும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது ஸ்லீவ்லெஸ்ல. அவங்க உங்களை பார்த்துட்டே பக்கத்தில் இருக்க இன்னொரு டீச்சர்கிட்ட, பார்த்தீங்களா இதுங்களுக்கு திமிர, காலேஜுக்கு போகிறோன்னதும் பாரு அதுங்க போட்டுட்டு ஆடிக்கிட்டு வர உடுப்பேன், இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, ஸ்கூலில் இருக்கும்போது தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதுங்க, இப்போ என்னடானா இங்கேயும் ஃபாலோ பண்ணுதுங்க இல்லை அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னுக்கிட்டே நீங்கள் நேராக போயிட்டு அங்கே உங்களோட கேங்கோட நிற்கிறீங்க. ஸோ உங்களோட கேங்கில் தான் தாயாங், ஜங்குக், ஜிமின் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது 11th படிக்கும்போது நம்மளோட ஜோயலும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேரும் லவ் பண்ணி கமிட் ஆகியிருப்பாங்க. ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணி ஜோயல் அக்செப்ட் பண்ணி 2 பேரும் கமிட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஜாலியாக அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனதும் அப்படியே தாங்க பார்த்துட்டு லைட் ஸ்மைல் பண்ணிட்டே ஜிமின் கிட்ட, ஆமாம் மேட்ச் இன்னும் தொடங்கலையா, இல்லடி எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஓகே அப்படின்னுட்டே நீங்கள் அப்படியே தாயாங்க பார்க்குறீங்க. தாயாங்க உங்களை பார்க்குறான். 2 பேருக்கும் இடையில அந்த சின்ன ஸ்மைல் அது மட்டும்தான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே உங்கள் மனசுக்குள்ள அழகு எவ்வளோ அழகாக இருக்கான், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் கூட இவனுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, அழகு பிள்ளை அப்படிங்க. அந்த நேரம்னு பார்த்து சரியா கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுமே அங்கே தாயாங் அப்புறம் ஜாங்கோக் ஜிமின் 3 பேரும் போயிடுறாங்க. ஸோ தாயாங்கும் ஜாங்கோக்கும் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ், அப்புறம் ஜிமின் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணுற ஒருத்தர், அதாவது விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஃபினிஷர். ஸோ ஓப்பனிங் வந்து தாயாங்கும் ஜாங்கோக்கும் என்னப்படியா அவங்க 2 பேரும் ஓப்பனிங்க்கு என்டர் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுறாங்க. ஸோ அவங்க உள்ளே என்டர் ஆனதுமே ஒரே 6 மலை தான், பால் அங்கே இங்கேன்னு பறந்துகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக விளையாடுறான்ல அவன் அப்படிங்க. அவன் அப்படியே ஒவ்வொரு 6 அடிக்கும்போதும், அதாவது டயாங் ஒவ்வொரு 6 அடிக்கும்போதும் உங்களை தான் பார்க்குறான், நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. 2 பேருக்கும் இடையில் அந்த ஐ கான்டாக்ட் மட்டும்தான் நடக்குது. ஸோ நீங்களும் ஃபீலிங் ஷை ஷை ஷை, அவரும் ஃபீலிங் ஷை ஷை ஷை. ஸோ 2 பேரும் அப்படி ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது பக்கத்தில் இந்த ரித்துவோ போதுண்டே முடியல முடியல அப்படிங்கிற. நீங்கள் அவனை பார்த்துட்டே சும்மா அப்படிங்க. ஜோயல் பக்கத்தில் இருந்துட்டே, ஆமாடி முடியலடி, ரஃப் பண்ணுற நாங்களே இப்படியெல்லாம் பண்ணலடி, நீங்கள் ஏண்டி இப்படி என்ன கொள்றீங்க, நீங்கள் 2 பேரும் லவ்வும் சொல்லிக்க மாட்டீங்க, அட் த சேம் டைம் இப்படி பார்வையாலே பார்த்து பார்த்து எங்களை சாவடிக்கிறீங்கடி அப்படிங்க. லூனா அப்படி உங்களை பார்த்துட்டு,
ஹேய் கேர்ள், நீ லவ் பண்ணுறது அவன்கிட்ட சொன்னா தான் என்ன அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நாங்கள் சொன்னா சொல்லிக்கலாட்டி என்ன, சும்மா இடங்கள்ல அப்படிங்க. அப்படியே ரித்து பக்கத்தில் இருந்துட்டு, கண்கள் நீரென்றால் உன் கண்கள் நீரென்றால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதேன அப்படிங்க. இங்கால ஜோயல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறான். சின்ன சிரிப்பால் உன் கள்ள சிரிப்பால் என்னை தள்ளி விட்டு முடி மறைத்தாய் அப்படின்னும் போது எங்கால லூனா, பேச என்னை சொன்னால் அருகில் வாழ்வேன் அப்படிங்க. அப்படி இருத்தோ, அம்மா தாயே பாய மூடுடி, போதுண்டி, வேணாம், இதுக்கு மேலே பாடாத, நீ பாடுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ தமிழ் சாங்கை இங்கிலீஷுக்கு மாற்றுற மாதிரி ஆடி கத்துற, தயவு செஞ்சு வேண்டாண்டி, போதும் அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி வீடிங் ஷையிலே நீங்கள் அப்படியே அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஜிமின் உங்களை பக்கத்தில் தான் இருந்திருப்பான். ஸோ ஜிமின் அப்படியே எட்டி லூனாவை பார்க்குறான். லூனா அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் சீ பூ அப்படிங்கிறான். லூனா, ஓ மை கேட், எனக்கு ஒரே இரிட்டேட்டடாக இருக்கு அப்படிங்கிறா. அப்போது ரித்து அவளை பார்த்துட்டேன், ஆமாம் உனக்கு என்ன இரிட்டேட் ஆகிடுச்சு அப்படிங்க. இந்த ஜிமின் என்னை பார்த்து துப்பிட்டான் அப்படிங்க. ரித்தும் அப்படியே ஜிமினை திரும்பி பார்த்துட்டு குட் ஜாப் அப்படிங்கிறா. ஜிமினும் தேங்க்யூ அப்படிங்கிறா. ஸோ இப்படியே அங்கே ஒரு ஃபன் போய்கிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜங்குக் தான் அவுட் ஆகிட்டு வரான். ஸோ இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த மேட்ச்சில் தாயாங் டீம் அப்படியே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃபீலிங் ஹாப்பி. அப்போது நீங்கள் சரி ஓகே, மேட்ச் எல்லாம் பார்த்தது போதும், நம்ம போய் லீவிங் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம் அப்படின்னுக்கிட்டே நேராக பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு லேடி பிரின்சிபல் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அவங்க உங்களோட ட்ரெஸ் கோடெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னவா இது, என்ன ட்ரெஸ்ஸிங் இது அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, இல்லை மேம் அது வந்து உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் முடிச்சிட்டோன்னு திமிர் இல்லை, ஸ்கூலில் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவே இல்லை அப்படின்னுக்கிட்டே அவங்க படாருன்னு அந்த லீவிங் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் வாங்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்களோட லீவில் தானே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படியே இருக்கும்போது உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து கிரிக்கெட் அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ உங்களுக்கும் நல்லா கிரிக்கெட் விளையாட தெரியும். ஸோ நீங்களும் அங்கே போவீங்க, விளையாடுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அந்த லீவிங் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து ஒரு 1 வீக் லேட்டர் ஒரு சண்டே மதிய டைம் அங்கே வந்து நிறைய பேர் நின்று கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அங்கே தாயாங், ஜங்குக் இப்படி எல்லாருமே இருந்து கிரிக்கெட் அதுங்கெல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் ரித்துவும் ஜோயலும் நேராக அவங்கக்கிட்ட தான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பால்கனியிலேருந்து நீங்கள் அங்கே நடக்கிற கிரிக்கெட் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜோயல் அப்படியே ஜங்குக்கை சைட் அடிச்சிட்ருக்க, ஜங்குக் அப்படியே ஜோயலை சைட் அடிச்சிட்ருக்க, அங்கே ஒரு காதல் கலவரமே ஓடிக்கிட்டுருக்கு. நீங்கள் இவங்க 2 பேரும் பண்ணுற சீனை அப்படி ஏதோ ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ரித்து உங்களை பார்த்துட்டு, அவ்வளோ அழகாக காதல் பண்ணுதுங்கல்ல அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு இல்லை அப்படிங்க. அவள் அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டே, நீ என்ன பண்ணுவியே, நான் மட்டும்தான் இப்படி ஒண்டிக்கட்டையாக சுற்றிட்டுருக்கேன் அப்படிங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டே, நான் காதல்லாம் ஒன்று பண்ணல, நான் சும்மா பார்க்குறோம் அப்படி தான் அப்படின்னு
ஆஹா, உங்களை 2 பேரையும் விட்டா கண்ணாலே கற்பழிச்சிடுவீங்கடி அப்படிங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டே அப்படி சொல்லாது இருத்தோம் அப்படிங்க. ம் சரி, பாப்கார்ன் இருக்கா? பாப்கார்னா எதுக்கு? எல்லாம் இந்த சீனை பார்த்துட்ருப்பானே, சும்மா இருக்கே வாயி, ஏதாவது அசை போடுவோன்னுதா. அசையா? மாடு மாதிரி பேசாதடி, சும்மா போடி அப்படின்னு அவள் அங்கால பக்கம் திரும்பிடுறா. ஸோ தாயவங்க அப்படியே கீழே நின்று உங்களை பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே ஜிம்மினோட காதில் போயிட்டு ஏதோ சொல்கிறான். அப்போது ஜிம்மின் நேராக நீங்கள் நிற்கிற பால்கனியை பார்த்துட்டு பயன் அப்படின்னு கூப்பிட்றான். இங்கே அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு என்ன அப்படிங்க, வாவே விளையாடுவோம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டு நானா அப்படின்னு, ஆமாம் நீ தான் அப்படின்னு. அந்த டைம் தான் லூனா அழகாக ஆடி 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 நேராக உங்கள் ரூமுக்குள்ளே வந்திருப்பா. அப்போது ஓகே வரேன் அப்படின்னு லூனா அப்படி உங்களை பார்த்துட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிறா. அதாவது அவளோட அந்த குட்டி குட்டி லிட்டில் ஹேர் இருக்கும்ல, அதை அப்படியே அவளோட காதுக்கு பின்னால் டக் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டு இல்லை கீழே ப்ளே பண்ணலான்னு அப்படின்னு, வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்கும் கேர்ள், போக வேண்டாம் அப்படிங்கிற. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீ வரலன்னா நீங்கள் இருந்து பாரு, நான் ஜோயால் ரித்து 3 பேரும் போகிறோம் அப்படின்னு. அவள் உங்களை பார்த்துட்டு நீங்கள் 3 பேரும் போனால் நான் இங்கே நிற்கிறது, நானும் வரேன் அப்படின்னுக்கிட்டே அவள் வரா. ஸோ இப்படியே நீங்கள் 4 பேரும் கீழே போயிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவீங்க. அதாவது உங்கள் 3 பேருக்கு இடையில நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுவீங்க. அதாவது உங்கள் 4 பேருக்கு இடையில லூனா அவ்வளோத்துக்கு விளையாட மாட்டா. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு கிரிக்கெட்னால் அவ்வளோ பிடிக்கும், நீங்கள் அவ்வளோ கிரிக்கெட் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லா விளையாடுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்பின்னர். உங்களுக்கு கிரிக்கெட் டேர்ம்ஸ் எல்லாம் தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்பின்னர். ஆல்சோ நீங்கள் அழகாக பாலும் போடுவீங்க, நல்லா அழகாக கிரிக்கெட் அதாவது பேட்டிங்கும் பண்ணுவீங்க. இப்படியே உங்களோட டைம் கீழே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குட்டி குட்டி ரொமான்ஸ் உங்களுக்கு தயாங்குக்கும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே உங்களோட டைம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்காக நேராக நல்லா அழகாக கிளம்பி நேராக உங்களோட காலேஜ் பஸ்ஸில் ஏறுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜன்னல் சைடில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து அப்படியே விளையாட எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அந்த டைமில் தாயம் அந்த சைடால் தான் பைக்கில் வந்திருப்பான். பின்னுக்கு ஜிம்மினை ஏற்றிட்டு எங்களை ஜங்குக் அப்படியே ஜோயால் ஏற்றிட்டு அவனோட பைக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அதாவது ஜங்குக் ஒரு சூப்பர் பைக் வச்சுருக்கான். ஸோ அதில் ஜோயால் ஏற்றிட்டு அவங்களுக்கு தெரியும் தானே அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா ஒரே அவங்களுக்கு ரொமான்ஸும் குஜால்ஸும் தான். அப்போது ஒரே அப்படியே போயிட்டுருக்காங்க. இங்கே தாயவங்க ஜெமினா அவனோட பைக்கில் பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் ரித்து அப்புறம் லூனா இவங்க எல்லாருமே பஸ்ஸில் தான் போவீங்க. ஆனால் உங்கள் 3 பேருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா உங்கள் 3 பேருக்கும் ஜன்னல் சீட் வேணும். ஸோ நீங்கள் ஒரு ஜன்னல் சீட், அவங்க ஒரு ஜன்னல் சீட், அதாவது ரித்து ஒரு ஜன்னல் சீட், லூனா ஒரு ஜன்னல் சீட்டுன்னு 3 பேரும் 3 ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படியான டைப்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சோத்துக்கும் அடிபடுவோம், ஜன்னல் சீட்டுக்கும் அடிபடுவோம், மிச்ச எல்லா விஷயத்துலையும் நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோடது. ஸோ நீங்கள் அழகாக ஜன்னல் சீட்டில் உட்காந்து வெளியால் வேடிக்கை பார்த்துட்டு வரும்போதே தாயாங் அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி உங்களுக்கு முன்னால் அப்படியே பைக்கில் அழகாக போகிறான். நீங்கள் தான் அவனை பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் அந்த பைக் கண்ணாடியில் உங்களை பார்க்குறான். ஸோ 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகாக ஆளுக்கால் சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே போகிறது. இந்த மாதிரி உங்களுக்கான குட்டி குட்டி லவ்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் தயாங்குக்கு அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம் போர்டால் அவனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்காக. ஸோ அவன் அதுக்கு போகிறேன் அப்படின்ற அந்த பிளானிங்கில் இருந்த டைம் நீங்களும் சரி அவன் போகிறான்ல நம்ம அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்
அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்பின்னு மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சமாக சப்பி. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு காலேஜில் வச்சு தான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி உங்களோட கிளாஸ் ரூமில் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் என்ன நினச்சானோ தெரியாது, அவன் உங்களை பார்த்துட்டே அந்த மாதிரி ஒரு உருளைக்கட்டையெல்லாம் யாரும் லவ் பண்ணுவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ இப்படி இருந்துக்கிட்டு என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை. நான் வேறு கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிட்டேன், அதனால தான் உங்களுக்கெல்லாம் என் மேலே லவ் வந்திருக்குல்ல. இல்லைனா நீ எல்லாம் என்னை திரும்பி கூட பார்த்துருந்துருக்க மாட்டேன். திரும்பி என்ன, என்னாலாம் உங்களுக்கு ஒரு மனுஷனாகவே மதிக்கலைல்ல. அப்புறம் இப்படி என்ன நீயும் போயும் லவ் பண்ணுவ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னுக்கிட்டே அவன் அங்கேருந்து போயிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு 1 year நீங்கள் காலேஜ் எங்கேயும் முடிச்சிட்டிங்க. ஸோ மிச்ச 2 yearsம் வந்து ஃபாரினில் போய் படிக்கலாம் அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்களை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹர்ட்டிங், அதாவது தாங்க சொன்ன அந்த ஹர்ட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலே, அதாவது உங்களோட காலேஜ் எல்லாம் அங்கே கண்டினியூ பண்ணுறதுல இஷ்டம் இல்லை. நீங்கள் அழுது புலம்பி நீங்கள் லண்டன் போயிருப்பீங்க. ஸோ லண்டன் போனதும் நீங்கள் இங்கே என்ன தான் 1 year படிச்சிருந்தாலும் அங்கே அதை கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. ஸோ அங்கே திருப்பியும் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக 3 years அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே உங்களோட ஐஸை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட வீடும் வந்துடுது. ஸோ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போதே அந்த கிரவுண்ட் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி விளங்குது. நீங்கள் அப்படியே அந்த கிரவுண்டை பார்த்துட்டு நீங்களும் தாங்க பண்ண குட்டி குட்டி மெமரிஸ் அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் அவன் வந்து அவனோட வேர்வையை அவங்க மேலே அடித்தது, அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் வருது. நீங்கள் அதை திங்க் பண்ணிட்டே ஏன் தயம் அப்படின்னுக்கிட்டே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே கார்லேருந்து இறங்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களை பார்த்ததுமே வாங்கிச்சலும் அப்படின்னுக்கிட்டே உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களோட அப்பாவும் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு மா அப்பா அப்படிங்கிறீங்க. அப்போது அவங்க 2 பேரும் எப்படிம்மா இருக்க, என்னடி இவ்வளோ இழைச்சி போயிட்ட அப்படின்னு அவங்கள திருப்பி பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே இழைச்சி போகணும்னு இழைச்சி போனேன் அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க ஏண்டி நல்லா புஷுன்னு இருந்த அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அம்மா மிஸ் யூ அப்படின்னுக்கிட்டே உங்களோட நோஸில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு அம்மா நானும் தான் அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணுறீங்க. அவங்கள அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அம்மா உன்னோட ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா அவரோட இடுப்பில் கையை வச்சுட்டு அப்பாவை மிஸ் பண்ணலை அப்படின்னு பா இன்னும் மிஸ் பண்ணாமலா நீ தங்கம் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டே பா லவ் யூ அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டே லவ் யூம்மா அப்பா இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஒத்த பண்ண பெற்றுட்டோம், நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம்மா அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்துட்டே சாரி இனி போக மாட்டேன், இனி உங்களோட தான் அப்படிங்க. அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ள என்டர் ஆகிருப்பீங்க. அப்படியே உங்களோட டைம் அப்படியே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழாக்காக வந்திருப்பீங்க. அண்ட் ப்ளஸ் அப்படியே ஊர்லேயே இருந்துடலாம், அதுதான் உங்களோட ஐடியாவும் கூட. அப்போது உங்களோட அப்பா உங்கள்கிட்ட வந்து அப்படியே உட்காந்துட்டு
பயமா உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி எங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அப்பா இப்போ தானேப்பா வந்திருக்கேன் ஊர்லேருந்து, அதுக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னு. உங்கள் அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ளே இருந்தவங்க அப்படியே வெளியில் வராங்க. அதாண்டி பாரு உங்கள் அப்பாவை, நான் சொல்ல சொல்ல கேட்கல தெரியுமா, உனக்கு நல்ல வரம் வந்து அமைஞ்சிருக்கு, அந்த பையனை விட்டா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது, ஸோ அந்த பையனே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு உங்கள் அப்பா என் மண்டையை கழுவினாண்டி அப்படிங்க. உங்கள் அப்பா அப்படி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அடியே புள்ள இருக்காடி, என்னடி அவளுக்கு முன்னால் வாடா போடான்லாம் கதைக்கிறா, வந்தான் போனான்லாம். ஆமாம், இவருக்கு பெரிய மரியாதை ஒன்று தான் கேடு. என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான், அவள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாமல் இப்படி மாப்பிள்ளை பார்க்குறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா அப்படிங்க. உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, அடியே நான் புருஷன்டி அப்படிங்க. பே தெரியும் அப்படின்னுக்கிட்டே அவங்க நேராக உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டே அப்படி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே, இங்கே பாருமா, பையன் நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். அவங்களே வந்து கேட்டாங்க, அந்த பையனுக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான், அதுதான் அப்படின்னு. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே, எது இருந்தாலும் உங்கள் விருப்பம்தான், உங்கள் விருப்பத்துக்கு மாற நான் எப்பப்பா என்ன செஞ்சுருக்கேன், ஸோ உங்கள் விருப்பப்படியே எல்லாம் போட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அவரும் ஓகேம்மா அப்படின்றாரு. ஸோ அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இது திருவிழா டைம். திருவிழாக்காக எல்லோரும் பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் ஆல்சோ பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. கோயில் திருவிழா மீன்ஸ் பெரிய கோவிலெல்லாம் இல்லை, தெரியும் தானே, சிட்டிக்குள்ளே ஒரு கோவில். அந்த பெரிய திருவிழா மீன்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா, அந்த மாதிரி ஒரு திருவிழா. குட்டி திருவிழா கிடையாது, கொஞ்சம் பெரிய திருவிழா. நான் வளரல, அப்படி தான் உளறேன். சரி, பெரிய திருவிழா. ஸோ அங்கே நிறைய பேர் வருவாங்க, வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஏற்பாடு அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அழகாக ரெடி ஆகுறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ரெடி ஆகுறீங்க என்ற அந்த ரெஃபரன்ஸ் பிக் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருங்க. நீங்கள் அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே உங்களோட ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே கீழே இறங்கி வரீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அச்சோ இந்த சாரி எனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவங்களோட கையை எடுத்து அப்படியே சொடக்கெடுத்துறாங்க. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது அவங்க அப்படி உங்களை பார்த்துட்டே, இங்கே பாருடி, உங்கள் அப்பா சொல்கிறன்றதுக்காகலாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்காத, புரியுதா அப்படின்னு. நீங்கள் அப்படி அவங்கள பார்த்துட்டு, அவர் சொல்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது, இது அவர் சொல்கிறதுக்காக கிடையாதுதாம்மா, இருந்தாலும் அவரோட சந்தோஷம் முக்கியம் இல்லை, பாவம் எனக்காக எல்லாமே பண்ணார், நான் அவரை ஏமாற்ற எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவர் சொன்னதுக்கு ஓகேவே சொல்லிட்டேன், அவருக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க உங்களை பார்த்துட்டே, அச்சோ பெரிய மனுஷன் ஆகிட்டா என் பொண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே, நான் எப்போவுமே உங்களுக்கு குழந்த தான் அப்படிங்கிறீங்க. அவங்க தெரியும்டி அப்படின்னுக்கிட்டே உங்களோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டே, சரி திரும்ப அம்மா பூ வச்சு வர்றேன் அப்படின்னு உங்களோட ஹேர் எடுத்து கிளிப் பண்ணி அதுக்கு ஒரு பூவும் வைக்கிறாங்க. நீங்கள் அழகாக அவங்க பண்ணுறதெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 3 இயர்ஸாக அதெல்லாம் மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதை யூஸ்வலாக அதை பண்ணுற மாதிரி பண்ணும்போது யூ ஃபீல் ஹாப்பி. நான் இப்போது எங்கள் அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு அந்த ஃபீல் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அதை ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே இன்னசெண்டாக சிரிச்சுட்டே, சரிம்மா
வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி உங்களோட வீட்டிலேருந்து அந்த கோவில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ரோடால் நடந்து போகிறீங்க. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கூட்டம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இருக்க ஒவ்வொரு ஷாப்ஸ் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து போகிறீங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட அம்மாவை தூரத்தில் ஒருத்தங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அங்கே சைட் போயிடுறாங்க. அந்த டைமில் ஒரு கை உங்களை பிடிச்சி அப்படி நீராக ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்குது. ஸோ அது பகல்லையே இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ இருட்டான சந்து. ஸோ அந்த சந்துக்கு இழுக்கிறாங்க. அப்போது அந்த சந்தில் நீங்கள் போனதும் ஏ யார் நீ அப்படின்னும் போதே அங்கே ஒரு பையன் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் மாஸ்க், காதில் ஏர்போர்ட்ஸ் போட்டிருக்கான், கூடவே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் ப்ளஸ் ஒரு வேட்டி இது போட்டிருக்கான். அப்புறம் அவன் அப்படி ஒயிட் கலர் ஷர்ட் மீன்ஸ் அந்த ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும்ல, கிட்டத்தட்ட ஒரு பட்டை கலர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலரில் ஷர்ட் போட்டிருக்கான், கீழே ஒயிட் கலரில் வேட்டி கட்டியிருக்கான். ஸோ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். அவனோட ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. அவன் உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே தயாங் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டேன் அவனோட மாஸ்கை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படி அவனையே பார்க்குறீங்க. உங்களுக்கு பல நாள் கழித்து அவனை பார்க்குறது யூ ஃபீல் ஐயோ என் அழகு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களோட மனசு இன்னொரு பக்கம் அடியே சண்டாளி அவன் தானேடி உன்னை வேணான்னுட்டு போனான், போயும் அவனை பார்த்து ஐயோ என் அழுன்னு பொறியடி அப்படின்னு உங்கள் மனசு ஒரு பக்கத்தால் அடிச்சுக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கும்போதே அவன் உங்களை பார்த்துட்டே வீட்டில் பேசினாங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்ன பேசினாங்களா, வீட்டில் கல்யாணத்துக்கு பேசுனாங்களான்னு கேட்டேன். பேசுனாங்க கல்யாணத்துக்கு. என் கல்யாணத்துக்கு அதே அவனுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அந்த பையன் நான் தான் அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு நான் தான் அந்த பையன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆனால் அப்பா எதுவும் சொல்லலையே. அப்போது எனக்கு அப்படி தெரியும் உங்கள் வீட்டில் கல்யாணம் பேசுனது. அது அப்படின்னு அவன் உங்களை பார்த்துட்டு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு நான் யார் உங்கள் மேலெல்லாம் கோவப்பட, உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் அவன் மேலெல்லாம் கோவப்படுறதுக்கு அதெல்லாம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ நான் அவன் மேலே கோவமும் பட மாட்டேன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும்போதே அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக அது ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இப்போது எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்ட, உனக்கு தான் என்னை பிடிக்கல, அப்புறம் எதுக்காக எங்கள் விட்ட கல்யாணம் பேசினேன், மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி தான் அப்பா சொன்னார். ஸோ உனக்கு தான் பிடிச்சிருந்துருக்கணும், அப்போது நீ தான் கேட்டிருக்க எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டே ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கு, அதுதான் என்னை பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னியே எல்லாருக்கும் முன்னதை வச்சு, இதுக்கு மேலே எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது காமெடியாக இருக்குதா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்களை பார்த்துட்டே என்னாச்சுடே ஏண்டி மெலிஞ்ச, புசுக்குன்னு இருப்பியே அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டே
என்ன புசுக்கு புசுக்குன்னு இருப்பேனா? அதுதானே உங்கள் ரீசன் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? ம் அப்படின்னு அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன ரீசன்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இதுக்கு முன்னமாவது நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னமாவது நமக்கு இடையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாவது இருந்துச்சு. இப்போது அதுவும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, எனக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது தயம். இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் இருக்க ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். இதோட நிறுத்திக்கோ. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டே அப்போது அவ்வளோதானா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அவ்வளோதான் நான் கேட்குற அளவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு நான் இப்போ ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கட்டும், அதுக்கு என்ன, நீ ஃபேமஸ் கிரிக்கெட்டராக இருந்துட்டு போ, அப்படி வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது. அதுக்காக ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டரை மிஸ் பண்ணிட்டோமேனலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் உங்களை பார்த்துட்டே நான் அதுக்காக சொல்லலை, நீ எதுக்காகவும் சொல்ல வேண்டாம் தயா, எனக்கு போதும், உன்னோட பேசவே எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அச்சோ அழகு, எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ க்யூட்டாக வந்து பேசுகிறான், இதுதான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் வெளியில் அவன் மேலே வெறுக்கிற மாதிரி தான் காட்டுறீங்க. ஏன்னா அவன் பண்ண வேலை அப்படி. ஸோ நீங்கள் அப்படி சொல்லும்போதே அவன் அப்படியே உங்களை வாலில் லாக் பண்ணிட்டு அப்படி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் என்ன என்ன ஏன் கிட்ட வர, தெளிப்போ அப்படின்னு நீங்கள் அப்படி சொன்னதும் அவன் உங்ககிட்ட வந்துட்டு ஆமாம், எதுக்கு இப்போ வாய்ஸ் எல்லாம் உள்ள போகுது, அதுதான் உனக்கு என்ன பிடிக்கலையே, அப்போது யூஸ்வலாக பேசுகிற மாதிரி பேசலாமே அப்படின்னு நீங்கள் தள்ளு விடு விடு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் வாய் மட்டும்தான் சொல்லுது, உங்களோட கண்ணும் சரி, உங்களோட மிச்ச பிஹேவியர்ஸும் சரி அந்த மாதிரி காட்டவே கிடையாது, துளி கூட காட்ட கிடையாது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்டு உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி, உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன்டி அப்படின்னு அவன் உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருந்த அவனும் அப்படியே உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்து அப்படின்னு லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களோட லோவர் லிப் அப்பர் லிப் அப்படின்னு லைட்டாக லிக் பண்ணி அதை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஃபஸ்ட் அச்சுச்சோ இந்த மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் விரித்து அப்படி அவனை பார்த்துருந்துருப்பீங்க. அவன் அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே என்னதான் இருந்தாலும் உங்கள் லவ்வில் நீங்கள் லவ் பண்ண ஒரு பர்சன் அவன் வந்து உங்களை இந்த மாதிரி கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே பேசாமல் இருக்க தோணுமா? என்னதான் இருந்தாலும் காதல் கண்ணை மறைச்சிடும்ல, நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அவ்வளவு டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த டைமில் உங்கள் அம்மா வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அங்கேருந்து க்ராஸ் ஆகுறாங்க. நீங்கள் அப்படியே தாங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுற, லூஸா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் ஆமாண்டி லூஸு, உன் மேலே லூஸு, உன் மேலே பைத்தியம் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே தயம் இந்த மாதிரிலாம் சீன் க்ரியேட் பண்ணாத, அதுதான் ஒன்றுமே இல்லைன்னு போயிட்டல, அப்புறம் ஏன் இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் உங்களை பார்த்துட்டே
என் சைட்டில் இருக்கிறதையும் கொஞ்சம் கேளுடி. அதெல்லாம் கேட்டுட்டு முடிவெடு. நீ அவன் பக்கத்தையும் மட்டும் பார்க்காத. நான் என் பக்கத்தை மட்டுமே பார்க்குறேன்னு தான். என்னதான் உன் சைடில் எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் இருந்தாலுமே கூட நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன் நீ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொன்னதுமே அவன் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு வாயன், நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளு அப்படின்னு போதே நீங்கள் அவனை பார்த்துட்டு, ப்ளீஸ் தயா, போதும், என்ன விட்டுரு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன், என் மேலே உனக்கு இப்போ லவ் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, இல்லை, லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போது அவன் உங்களை பார்த்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே டைட்டாக பிடிச்சி அவனை பார்க்குற மாதிரி இழுத்து, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என் மேலே லவ் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாற்றமான ஒரு வாய்ஸோடு கேட்குறான். நீங்கள் அவனை கண்ணை பார்த்த நீங்களும், கண்ணை பார்த்தா எப்படா நான் லவ் பண்ணலன்னு சொல்ல முடியும், அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா, இந்த 3 years உன்னை வெறுக்கணும்னு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஏண்டா, ஏன் என்னால் மட்டும் முடியலை, உன்னை பார்த்ததுமே அந்த லவ் அதையே கண்ணை மறைக்குது, என்னால் முடியல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறீங்க. வெளியில் அவங்கிட்ட கீழே குனிஞ்ச மாதிரி, இல்லை எனக்கு பிடிக்கல, இது செட் ஆகாது, ப்ளீஸ் தான் என்னை விட்டுற போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டு, அப்போ ஏன்டி என்னை கிஸ் பண்ண, அப்போ என் பேக் கிஸ் பண்ண, அது வந்து அப்படின்னு. இங்கே பாரு, அதெல்லாம் நான் கேட்கல, உனக்கு என் மேலே லவ் இல்லாமல் தான் கிஸ் பண்ணியா அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு புரியுது. ஏண்டி, ஏன் மறைக்கிற? ஓ, நான் மறைக்கிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? நீ செஞ்ச எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு. என் சைட்டில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனையும் கேளுண்டி. நான் செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலடி, நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் என்னோட சைடில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனையும் கொஞ்சம் கேளு, அதையும் வேல்யூ பண்ணடி அப்படின்னா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே, போதும் விடு அப்படின்னு. அவன் உங்களை பார்த்துட்டே, ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அவனோட கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் விடுறியா அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துடுறீங்க. ஸோ நேராக உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு உங்கள் அம்மாவோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. தாயாங் அப்படியே தூரத்தில் இருந்து உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே திரும்பி அவனை பார்த்துட்டே அப்படியே முன்னுக்கு போகிறீங்க. ஓகேடா, போதும், எனக்கு வாயெல்லாம் வலிக்குது, இது ஒரு 1 ஷாட்டாக முடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். இது ஒரு 1 ஹவருக்கு மேலேயே போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக டெவலப் ஆகிடுச்சு. ஸ்டோரி போக அப்படி இடையில நிறைய சீன்ஸ் எல்லாம் போட்டு நான் ஸ்டோரியை டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டேன். இது நான் மிட் நைட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தூக்கமாக வருது மார்னிங்கில் ஒர்க்கில். ஸோ என்னால் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருக்கு. இது நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறபடியாக தூக்கமாக வருது. நான் செகண்ட் பார்ட் நாளைக்கே போட்டுடுறேன். ஸோ எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க, சீக்கிரமாக போட்டுருவேன். எனக்கு தெரியும் நான் எப்படியும் இன்றைக்கி என்ன டேட் நான் மறந்துட்டேன், என்ன டேட்னு. எனக்கு 2ஆம் தேதி. ஸோ
இன்றைக்கி 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படியும் எடிட் பண்ணிவிட்டு போடும்போது 4ஆம் தேதி ஆகிடும். நான் 4ஆம் தேதினா எப்படியும் 3ஆம் தேதி இதோட செகண்ட் பார்ட் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை 4ஆம் தேதி போஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்புறம் இதோட செகண்ட் பார்ட்டை வந்து 5ஆம் தேதி போஸ்ட் பண்ணிவிடுவேன். சரியா? யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு இதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் முக்கியம். யாருமே மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் அண்ட் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மாதிரி என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல. சொல்லுங்கள். ஓகேடா, பாய்.